Welcome to Kamali Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்மைலி பிரெட். வீட்டில் பிரெட் இருக்கும்போது இந்த டிஷ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு பிரெட் ஸ்லைசஸை கார்னர்ஸை கட் பண்ணிவிட்டு இன்சைட் பகுதியை மட்டும் யூஸ் பண்ணுவோம். கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க, தூள் தூளாக ஆகிற மாதிரி. இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கையில் நல்லா பிசைஞ்சிட்டு தூள் தூளாக ஆக்கிக்கிட்டேன். ஒரு எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரவை இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம பாலும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணி நல்லா டைட்டாக டோ மேக் பண்ணிக்கலாம். நம்ம டைட் டோவை பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு லேசாக தேய்ச்சி குக்கி கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஸ்மைலி கரெக்டாக ஷேப்பாக வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா டைட் டோவை மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம தேய்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை கீழே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க டோலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் மாவை எடுத்து ஓரளவுக்கு திக்னஸாகவே தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம இந்த சின்ன சைஸ் குக்கி கட்டரை வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த சர்க்கிளுக்கு இப்போ கண்ணும் வாயும் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா இதுக்கும் கண் வாய் போட்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பிரெட் ஸ்மைலிஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் வெளியில். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஸ்மைலி பிரெட் ரெடி. சாஸ் கூட சர்வ் பண்ணுங்க. Thanks for watching. Subscribe our channel, like and share our videos.